ஹாய் ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் என்னென்னு பார்த்தோன்னா, சிம்பிளாக பாசிப்பருப்பு போட்டு கீரை கடையலும் கத்திரி உருளைக்கிழங்கா பொரியலும் தாங்க. இதை செய்ய அரை மணி நேரம் போதுங்க. இதுக்கு கீரையை சுத்தம் பண்ண தாங்க கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடிக்கு நம்ம செஞ்சு கீரையை சுத்தம் பண்ணி வச்சுருந்தா சீக்கிரமாக இதை செஞ்சிடலாம். கீரை செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு 100 கிராம் எடுத்து வேக வைக்கணுங்க. கழுவி மண் சட்டியில் போட்டு வேக வச்சுருக்கேன். அதில் சின்ன வெங்காயம் 10 போட்டுக்கணுங்க, பூண்டு 4, தக்காளி 2, பச்சை மிளகாய் 3, சீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கணுங்க. போட்டு வேக வச்சிடணும். இந்த சைடு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியலுக்கு கடுகு போட்டு தாளிச்சிட்டு 4 சின்ன வெங்காயம் 2 பூண்டு போட்டு வதக்கிட்டு அதில் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தக்காளியை முன்னாடியே போட்டு வதக்கிடுங்க. அதில் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு வதக்குங்க. 2 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறம் உப்பு மிளகாப்பொடி மட்டும் போட்டு, நீங்கள் வேணால் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம், இல்லை வேறு மசாலாவும் சேர்த்துக்கலாம். இதில் நான் வெறும் உப்பு மிளகாப்பொடி மட்டும்தான் போட்டிருக்கேன். போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டால் அருமையான ஒரு காரமான ஒரு பொரியல் ரெடி ஆயிருங்க. அது ரெடி ஆகுங்களாருமே இங்கே கீரையும் சுத்தம் பண்ணியாச்சுங்க. கீரையை சுத்தம் பண்ணி போட்டு அதில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு தான் கடைஞ்சிருக்கேன் நான். மத்தில் கடையில் நீங்கள் வேணால் மத்தில் கூட கடைஞ்சிக்கிடலாம். கடைஞ்சிட்டு தாளித்து கடுகு வரமிளகா போட்டு தாளித்து கொட்டியாச்சுங்க. பெருங்காயம் போடணுன்னா போட்டுக்கலாங்க, நான் போடல. அவ்வளோதான், சிம்பிளான மதிய உணவு ரெடி ஆயிடுச்சுங்க. நன்றி, வணக்கம்.